உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நம்முடைய நிகழ்ச்சிகளை வெறும் சமுதாய கருத்துக்கள், ஒரு சமூக பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இருப்போம். முதல் முறையாக குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறுகின்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. உண்மையாகவே இந்த கோடைக்காலம் என்று வந்துவிட்டவராலே விடுமுறை விடுகிறார்கள். எதற்கு என்று சொன்னால், கோடையில் அதிகமாக வெயில் இருக்கும். இந்த வெயில் காலத்தை குழந்தைகள் பள்ளிக்கு வருவது சிரமமாக இருக்கும் என்று சொல்லி ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே கோடை விடுமுறை என்று வைக்கிறார்கள். ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக கோடை விடுமுறைக்கு நாங்கள் படிக்கின்ற காலகட்டத்திலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி ஊருக்கு போவோம், இல்லை நாங்கள் விருப்பமான விளையாட்டுகளை செய்வோம். நாங்களே நண்பர்களோடு அழைத்து கொண்டு ஏதாவது புது புது விளையாட்டுகளை கண்டுபிடிப்போம், இல்லை எங்களுக்கு விருப்பமானதை செய்வோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இந்த குழந்தைங்க இருக்கிறத பார்த்து எப்போ தான் ஸ்கூல் திறக்கனே தெரியலையே அப்படின்னு ஒரு சூழ்நிலை இரு ஸ்கூல் திறக்கட்டும், உன்னை பள்ளிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி இன்றைக்கு வகுப்புகள் முடிந்த பிறகு கூட குழந்தைகளுக்கு என்று தனியாக சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போது ஆண்டு முழுவதும் படிக்கின்ற இந்த குழந்தைகள் இந்த கோடை விடுமுறையிலும் போய் படிக்கின்றார்களே. இப்போ குழந்தைகளுக்கு இது கஷ்டமாக இருக்கா, இல்லை அதை விரும்பி படிக்கிறார்களா என்பது தான். கோடை பயிற்சி முகாம்கள் குழந்தைகளினுடைய அறிவை வளர்க்கிறதா அல்லது அவர்களுடைய மகிழ்ச்சியை பறிக்கிறதா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். வண்ணத்து பூச்சி என்ற ஒரு தமிழ் திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களிடம் நீண்ட நாட்களாக உதவி இயக்குநராக இருந்து இப்போது இயக்குநராக இருக்கக்கூடிய கவிஞர், பேச்சாளர் திரு ராசி அழகப்பன் அவர்களை நாம் வரவேற்கிறோம். ஈபிஸ் கிளப் என்று ஒரு பள்ளியை வைத்து நடத்தக்கூடிய திருமதி லட்சுமி சுவாமிநாதன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார்கள். கொளத்தூர் பகுதியிலே ஒரு சிறந்த பள்ளியாக இருக்கக்கூடிய கேபிஜே குருகுலம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி ஏவி மீனாகுமாரி அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார்கள். இந்த கோடைக்கால பயிற்சி முகாம்களில் கூட தமிழை மையப்படுத்தி தமிழனுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய நடனத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கூடத்தை சேர்ந்த காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்முடைய சம்மர் கேம்பில் நமக்கு அறிவை வளர்க்கிறதா இல்லை மகிழ்ச்சியை பறிக்கிறதா அப்படின்னு தான் நம்ம விவாதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆவணப்படம் இருக்குது, அந்த ஆவணப்படத்தை பார்த்துட்டு நம்ம விவாதிக்கலாம். இப்போ ஆவணப்படத்தை பார்க்கலாம். கோடை விடுமுறை தொடங்கிவிட்டாலே குழந்தைகளுக்கு கொண்டாட்டமும் பெற்றோருக்கு திண்டாட்டமும் சேர்ந்தே தொடங்கிவிடுகிறது. ஆனால் இது மகிழ்ச்சியான கொண்டாட்டம், இனிமையான திண்டாட்டம். ஸ்கூல், ஹோம்வொர்க், அசைன்மெண்ட் என்று எதுவும் இல்லை என்ற மகிழ்ச்சியான கற்பனை சிறகை ஒடிக்க வந்ததாகவே கோடை பயிற்சி வகுப்புகளை கருதுகிறார்கள் குழந்தைகள் என்பது ஓரளவுக்கு உண்மைதான். இத்தகைய எண்ணத்தை மாற்றுவதற்காக கோடை விடுமுறையை அர்த்தமுள்ள அனுபவமாக மாற்ற கோடை முகாம்கள் நல்ல வாய்ப்பாக அமைகின்றன. ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்பெஷல் கோச்சிங் என்ற பெயரில் விடுமுறையே வேண்டாம் என நினைக்கும் மனநிலைக்கு குழந்தைகளை கொண்டு செல்வதில் யாருக்கும் உடன்பாடு இல்லைதான். இத்தகைய பயிற்சி முகாம்கள் குழந்தைகளின் ஆளுமை திறனை வளர்க்கும் விதத்திலும் நமது பண்பாட்டை உணர்த்தும் விதத்திலும் நடத்தப்பட வேண்டும். ரோபோட்டிக் பயிற்சி, மிதவை முகாம், பாரம்பரிய விளையாட்டுகள், பன்முக விளையாட்டுகள் என்று வித்தியாசமான, அதே சமயம் நம் சமூகம் சார்ந்த பாரம்பரிய பண்பாட்டு செயல்முறை விளக்கமாக இவைகள் அமைகின்ற போது அறிவும் வளர்கிறது, மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. பிள்ளைகளின் மேல் திணிக்கப்படும் எதையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவரவர் விருப்பத்தை செயல்படுத்தும் போதுதான் அவர்கள் சிறக்கிறார்கள். இந்த உண்மையை உணர்ந்தாலே கோடை பயிற்சி முகாம்கள் கோடையிலும் குளுமையாக இருக்கும். இப்போ எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ஓகே, இனிமேல் நமக்கு ஸ்கூல்லாம் கிடையாது, இனிமேல் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் இல்லை நீ டான்ஸ் கிளாஸ் போகணும், நீ மியூசிக் கிளாஸ் போகணும், நீ அபாக்கஸ் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஏற்கனவே ஸ்கூலை முடிச்சுட்டு இன்னொரு கிளாஸ் போகிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா? நாங்கள் போகிறது எனக்கு யூஸ்ஃபுல் கிளாஸ்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிக்காம இஷ்டமில்லாத கிளாஸுக்கு போனால் எனக்கு வெரி குட். ஸோ இப்போ நாங்கள் விரும்பி சந்தோஷமாக போகிற கிளாஸ் உனக்கு பிடிக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு வீட்டில் கட்டாயப்படுத்தி உங்களை அனுப்புகிறாங்களா இல்லை நீங்களே விரும்பி போகிறீங்களா? நானே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா என்னை விடுமா அந்த மாதிரி சொன்னால், நான் தமிழ் மொழி கூடத்தில் போயிட்டுருக்கேன். அங்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக எல்லாமே சொல்லித்தராங்க. தமிழை பற்றி யாருக்குமே நல்லா தெரியுது இல்லை. இப்போ
நிறைய பேர் ஃபேஷனுக்காக பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் தமிழ் மொழி கூடத்தில் எல்லாமே எங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, அந்த தமிழ் பெண் மாதிரி உங்களை அழகாக வைக்கிறாங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படிமா இருக்குது இந்த சம்மர் கேம்ப்பு, பிடிச்சிருக்கா? நாங்கள் எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சோடனே ஜாலியாக இருக்குன்னு நினைப்போம். அதுக்குள்ளே பேரண்ட்ஸ் சேர்த்து விடுறதுக்குள்ளே நாங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்களே அம்மாட்ட கேட்கும்போது அம்மா வந்து அனுப்புகிறேன்னு நாங்கள் போய் பார்த்தோன்னே தான் நாங்கள் சும்மா ஜாலியாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம இப்போல்லாம் நம்மெல்லாம் சில பேர் தமிழ்நாட்டில் பிறந்து அங்கே வெளிநாட்டில் போய் தமிழ் பழக்கங்களே மறந்துடுறாங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழி கூடத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உடையது, அந்த தமிழில் எத்தனை ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் போய் எடுக்கிற அந்த சம்மர் கேம்பில் தமிழினுடைய அருமைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோடைக்கால பயிற்சி முகாம்கள் மகிழ்ச்சியை பறிக்கிறது அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஒரு மாதம் லீவு எப்படா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் நிறைய பெருகிட்டு வருது தனி குடும்பம் தான். தனி குடும்பம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தை இருக்க போகுது, தாத்தா பாட்டி ஏதோ ஒரு ஊரில் கிராமத்தில் இருக்க போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, தனி குடும்பம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்கும், நம்ம பேர பிள்ளை எப்படா பார்க்க போகிறோம், ஒரு முறையாச்சும் அவங்க கூட நம்ம பேச மாட்டோமா, நம்ம கையால் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்குள்ள. பாப்பா சொன்னாங்க, இப்போ தமிழ் கலாச்சாரத்தை நான் தமிழ் கூட தான் போய் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம தாத்தா பாட்டி கிட்ட போனாலே அந்த காலத்து கலாச்சாரத்தை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்க போகிறாங்களே. சரி, இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இன்னொரு கிளாஸ் போகிறது உனக்கு சந்தோஷமாக இருக்கா? அதான் நான் கேட்குறேன். இல்லை உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஏற்கனவே ஸ்கூலில் இருந்து டயர்டாகிடுற, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புகிறாங்களா, அது உனக்கு சந்தோஷமாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேக்ஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால எங்கள் அம்மாகிட்ட நான் கொஞ்சோண்டு கேட்டேன். எல்கேஜியில் எங்கள் அக்கா போடுற பாட்டை நானும் கேட்டேன், அம்மா எனக்கும் இந்த மாதிரி அபாக்கஸ் கிளாஸ் சேருங்கம்மான்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க இப்போ வேணாம் அப்புறம் சொன்னாங்க. நான் ரொம்ப நாளாக ஸ்கூலில் கூட்டு படித்தேன், அப்படியே கிளாஸாக வச்சுக்கலாம்னு நினச்சேன். இப்போ எங்கள் அம்மா எனக்கு இந்த அபாக்கஸ் கிளாஸ் சேர்த்து கொடுத்தனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. சரி, அப்போ அந்த தமிழில் உங்களுக்கு ஏதாவது சிறப்பாக கற்றுக் கொடுத்தது ஏதாவது பாட்டு அந்த மாதிரி ஏதாவது பாட முடியுமா இந்த சைடில்? தமிழை படி யாரும் இதை அறியப்படி, இன்ப தமிழ் இதனைப்படி, வண்ண தமிழ் வளரப்படி, திருக்குறளை தினமும் படி, தினமும் நீ நட அதன்படி, தரத்தில் உயர்வாய் படிப்படி, தரணியில் அடைவாய் முதல் படி. அற்புதம், ரொம்ப அழகாக இந்த தமிழினுடைய இதை பற்றி சொல்லியிருக்கீங்க. சரி, இங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கீழே உட்காந்துருக்கீங்களே, நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, ஊக்கமது கைவிடு, எழுத்து இகழு, ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியே, அவ்வியம் பேசு, அக்கம் சுருக்கே. சூப்பர், ரொம்ப அழகா ஆத்திச்சூடியே இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. பெரியவங்களுக்கு கூட இது மாதிரி சொல்ல தெரியாது, பட் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக கணக்கு சொல்கிறதுக்கும் இந்த அபாக்கஸ் கணக்கு சொல்கிறதுக்கும் என்னன்றது பார்க்கலாமா? ஓகே, சரி. 222, 326, 437, 528 எவ்வளோ? 1513. கரெக்ட். 446, 446, 328, 634, 634, 227, 1635. சூப்பர். இது எப்படி இது நீங்கள் எப்படி கையில் பண்ணுறீங்களா? இப்போ எனக்கு சாதாரணமாக தெரியல, இது எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த கணக்கு இப்போ லாங் காம்போசிஷன் படிக்கிறோம், 10 to 15 லைன்ஸ். அதை இப்போ நம்ம சாதாரணமாக படிக்கணும்னா 30 மினிட்ஸ் எடுப்போம். ஆனால் அபாக்கஸ் ஆனால் ஃபோட்டோகிராஃபிக் மெமரினா நம்ம 10 மினிட்ஸ் அது
படிச்சிடலாம். இந்த அபாக்கஸில் கற்றுக்கிறது உங்களுக்கு ஸ்கூலில் போய் கணக்கு போடும்போது ஈஸியாக இருக்கா, அது கஷ்டமாக இருக்கா, அது சொல்லுங்கள். சம்மர் கேம்பில் படிக்கும் போது நம்ம படித்தது நம்ம மைண்டில் ஏறிட்டு நம்ம நல்லா படிக்கலாம். அது எக்ஸாமில் நம்மளால் நல்லா படித்து எழுத முடியும். இது ஸ்கூலில் இப்போ கிராமர் இருக்கிறாங்கன்னா அஜெக்டிவ் பற்றி இருக்கிறாங்கன்னா இப்போ சொல்லி நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். பட் அப்போ அவங்க இப்போ சம்மர் கேம்பில் எப்படின்னா இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் விருப்பப்பட்டு அப்பா கிளாஸ் போகிறேன். ஓகே, இஷ்டப்பட்டு தான் நீங்கள் போகிறேன். இந்த சம்மர் கேம்ப் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த ஸ்கூலை விட இதுலேருந்து உங்களுக்கு என்ன விருப்பமாக போய் சேர்றதுக்கு என்ன? சம்மர் கேம்ப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அங்கே வந்து நம்ம கல்ச்சர் பற்றி ரொம்ப நிறைய கற்றுக்கலாம். அதோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அதோட ட்ரெடிஷ்னல் பிளேசஸ் அந்த மாதிரி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்கூலுக்கு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி 9 மணிலேருந்து நம்ம 5 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறோம். சரி, இந்த மே மாதமாக நம்ம ஜாலியாக இருக்கலாம். இப்போ மற்ற பிள்ளைங்களாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது திடீர்னு நீங்கள் கரெக்டாக இன்னொரு பேக்கை தூக்கிட்டு இன்னொரு சாப்பாடை போட்டு ஒரு சம்மர் கிளாஸ்க்கு போகிறது, அது உங்களுக்கு ஸ்கூல் மாதிரி இருக்கா இல்லை போர் அடிக்கலையான்னு கேட்குறேன். நாங்கள் அங்கே படிக்கும் போது அவங்க சொல்லித்தரதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா நாங்கள் சொல்லி தந்தோடனே படிச்சிடணும். அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும். ஆனால் அதே சம்மர் கேம்ப் போனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எப்படி பண்ணணும்னு கிளியராக சொல்லி தருவாங்க. அந்த வேலை அவங்க மற்றவங்க எப்படி நினச்சாலும் அது நம்மளுக்கு தானே யூஸ்ஃபுல்லாக. ஸ்கூலில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது, இங்கே கொஞ்சம் சொல்லி தரது வந்து இருக்குது. அப்போ ஸ்கூலுக்கே போகாமல் விட்டுடலாமே, இங்கே போயிடலாமே. அப்போ மெயினாக நாங்கள் என்ன மெயின் எங்கள் கரியருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இல்லை ஸ்கூலுக்கு போகிறது தானே எங்கள் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் போகிறது கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் சம்மருக்கு போகிறது வந்து எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் என்றைக்கா நினச்சிருக்கீங்களா, ஐயோ இந்த மாதிரி நம்ம கிராமத்துக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி கிளாஸில் போர் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலும் அவங்களும் வந்து அதே தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே வந்து ஏதோ அந்த புது இடத்துல போய் புதுசாக கற்றுக்க போகிறோம் சம்மர் கேம்பில் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி சம்மர் கேம்ப்க்குலாம் வந்தால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் கற்றுக்கிட்டா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் தனியாக கற்றுப்போம். எங்கேனாலும் மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இந்த டெக்னாலஜி தான் நிறையா டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க, கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க தாத்தா பாட்டியே சொல்லிடுவாங்க நீ கொஞ்சம் நேரம் மொபைல் வேணா பாரு அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ எல்லோரும் இருந்துகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க ஃப்ரீயாக இருக்கணும்னா சரி பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு இப்படி கிளாஸஸ் போனாங்கன்னா கொஞ்சம் ஒரு டீம் ஒர்க்காக ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு ½ அன் ஹவர், ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு லாங் டைமாக 1 ஹவர் இருக்காது, எல்லாமே ஒரு ½ அன் ஹவருங்கும் போது அவங்க வெரைட்டி ஆஃப் கேம்ஸு, வெரைட்டி ஆஃப் ஒரு இதில் டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து சம்மர் லீவுன்றதே வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் போது பசங்க வீட்டில் இருந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, இல்லை சம்மர் விடுமுறைன்னு விடுறாங்க. அந்த வெயில் டைம்லேயே உங்களுக்கு இன்னொரு சம்மர் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை சந்தோஷமாக இருக்கா? அதான் நான் இல்லை, வி ஆர் ஸோ ஹாப்பி. அதனால் அந்த மாதிரி கிளாஸஸ் போகிறது நமக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது போயிட்டு நம்ம நியூ ஆட்டிடியூட்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம், நம்மளே கொஞ்சம் இதாகிக்கலாம். அதனால நமக்கும் ஜாலியாக இருக்கும். நான் எதுக்கு நாங்கள் சம்மர் கேம்பில் சேர்த்துறோன்னாக்கா, ஸ்கூல்ஸ்லலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஒரு பிடி பீரியட் இருந்தால் கூட அதை கட் பண்ணிவிட்டு அது ஒரு கிளாஸாக எடுக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி எப்படின்னா ட்ராயிங் வரையணும், கலர் அடிக்கணும், பாடணும், டான்ஸ் ஆடணும், அது எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸில் விட்டால் அவங்க யூஸ்ஃபுல்லாக நிறைய கற்றுக்குறாங்க. அது இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சது அவங்க கற்றுக்கும் போது அவங்க மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அதை பற்றி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவங்கக்கிட்ட எவ்வளோ அந்த ஏக்கம் இருக்குங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. சரி, ஓகே. இந்த கோடைக்கால பயிற்சி முகாம்கள் என்ன மாதிரியான மகிழ்ச்சியை பறிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும்? ப்ளே ஒயில் யூ ப்ளே, ஸ்டடி ஒயில் யூ ஸ்டடி அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்காகவே ஏற்பட்ட பழமொழி. இப்போ எப்படி பசங்க வந்து படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்களோ அது மாதிரி விளையாடுறதுக்கும் அவங்க நேரம் ஒதுக்கணும். இப்போ எங்கள் காலத்துலலாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எப்படா லீவ் விடும் அப்படின்னு நினச்சி இருப்போம். அப்போ வந்து தாத்தா வீட்டுக்கு போவோம், பாட்டி வீட்டுக்கு போவோம், சித்தி வீடு, அத்தை வீடு இப்படிலாம் போகணுன்னு நினைப்போம். ஆனால் இந்த இப்போ உள்ள பசங்க வந்து அது மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா கோடை காலத்தில் ஒன்று கிளாஸ் சேர்த்து விட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அத்தை பாட்டி தாத்தா சித்திங்கிற உறவே மறந்து போச்சு. இந்த கோடை காலத்தில் நம்ம உறவுகள் வீட்டுக்கு போனால் தான் நம்ம உறவுகள் மலரும், செழிக்கும், அவங்களுடைய உள்ளமும் மலர்ச்சியாக இருக்கும். பாட்டி தாத்தா வீட்டுக்கு போக சொல்லணும், எங்கேயாவது நம்ம வந்து அழைச்சிட்டு போகணும், டூர் அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த லைனில் தான் அவங்கள வந்து நம்ம ஈடுபடுத்தணும். சம்மர் கேம்புக்கு போகிறதுனால பசங்களுக்கு வந்து பாரம்பரிய விளையாட்டுகள்னு சில இருக்குது, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள். அந்த விளையாட்டுகள் இப்போ இருக்கிற
காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது தெரியாமல் போயிடுது. அவன் அதை விளையாடும் போது சந்தோஷமாக இருப்பான். அவனுடைய மகிழ்ச்சி வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக பறிக்கப்படுதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கோலி விளையாட்டுல கேவலமான விளையாட்டு மாதிரி இப்போ பார்க்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா பசங்களோட கும்பலாக சேர்ந்துட்டு அதை அப்படின்னு பசங்களோட சேர்ந்து செய்யும்போது அது அவ்வளோ இதுவாக இருக்கும். அதில் ஒரு மகிழ்ச்சி. நம்ம சுதந்திரமாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் போகாமல் விளையாடுறது, கோலி பம்பர் விடுறது கூட ஒரு சம்மர்னுடைய ஒரு மகிழ்ச்சி நினைக்கிறேன். விளையாட்டை வந்து விளையாட்டாக தான் விளையாடணும். அது ஒரு ஷெட்யூல்டு போட்டு அது ஒரு கிளாஸ் அப்படிங்கிற முறையில் வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. எல்லாமே நாங்கள் வந்து பல்லாங்குழி சொல்லித்தரோம், உணவு கலாச்சாரம் சொல்லித்தரோம், எல்லாமே நாங்கள் கேம்பில் சொல்லித்தரோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் பையன் வந்து ரொம்ப 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 அழறான். அப்படியே என்ன சொல்கிறேன், நான் டிவி பார்க்குறேன், டிவி பார்க்கும்போது அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, நான் விளையாட போகிறேன், கேம் விளையாடுறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போகிறேன், டூர் போகிறேன், எதுலேயுமே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா எல்லாமே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே நம்ம லைஃப்பை கொண்டு வரோம். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டு நம்ம லைஃப்பில் வந்து விளையாட்டுத்தனமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம அதை புரிய வைக்கணும். எல்லாமே ஷெட்யூல்டு போட்டு தான் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திகைப்பையும் ஒரு மலைப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இது பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. இது லாபமா இது லாபமா, நம்ம ஒரு பல்லாங்குழி விளையாடுறோம், அந்த பல்லாங்குழியில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், ஒரு சில்லி விளையாட்டு விளையாடுறோம், அதில் என்ன லாபம் கிடைக்கும், எல்லாமே லாபத்தை பேஸ் பண்ணி கொண்டு போகிற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது குழந்தைகளோட மனநிலையை வளர்ந்த பிறகு மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். குழந்தைய ஒரு முதலீடு மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க. இந்த டைமை கூட அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த டைமில் கூட நம்ம ஏதாவது ஒன்று கற்று தரணும். இதுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி ஏற்கனவே அவங்க கிளாஸ் ரூமில் ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணுறாங்க. மறுபடியும் சம்மர்லேயே இந்த ஷெட்யூல் தேவையா? இப்போ வளர்ந்துருக்க குழந்தைகளும் சரி, வளர இருக்கிற குழந்தைகளும் சரி, கம்ப்யூட்டர், செல்ஃபோன், லேப்டாப் இது 3 இல்லைன்னு வச்சுங்களேன், சாப்பாடு இறங்குறது இல்லை, படிக்கிறது இல்லை, எல்லாமே இப்போ நடைமுறை ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த பட்சத்தில் இப்போ ஒரு 2 மணி நேரம் நம்ம ஒரு சம்மர் கேம்பில் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு லேப்டாப்போ ஒரு செல்ஃபோனோ ஒரு டிவியோ இது எதுவுமே கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சார், நீங்கள் வந்து ஒரு 2 hours கண்டினியூஸாக இந்த லேப்டாப்போ இந்த செல்ஃபோனோ பார்த்துட்டே இருக்கிற குழந்தைகளுக்கு கேன்சர், சுகர் இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வருதுன்னு சொல்லிட்டு இந்த சம்மர் கேம்ப் அனுப்பும்போது இந்த 2 hours இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி பேசுறது ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் ஆகுது, 2 hours அங்கே ஒரு ஸ்பெண்ட் ஆகுது. இந்த மாதிரி டைம் அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணும்போது அவங்க ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்குது, ப்ளஸ் அறிவையும் அது வளர்க்குற மாதிரி இருக்குது. சார் ஆக்சுவலி பேரண்ட்ஸ் வந்து எப்பவும் குழந்தைங்களை வந்து இதுதான் ஷெட்யூல், இத்தனை மணிக்கு நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு கம்பல் பண்ணுறது கிடையாது. எல்லா பேரண்ட்டுக்குமே தன்னோட சைல்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸலண்ட்டாக அவங்க வரணும், எக்ஸ்போஸ் ஆகணும் வெளியில் சொசைட்டிலங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ எக்ஸாம், ஐஎஸ்ஓ எக்ஸாம்னு போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தை ஷைன் பண்ணணுங்கிறதுக்காக எதில் தன்னோட சைல்டோட ப்ராக்ரஸ் கம்மியாக இருக்கோ அதை பார்த்துட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி தன்னோட சைல்டை ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணும். தினம் அவங்க டியூஷன் போயிடுறாங்க, ஸ்கூல் போயிடுறாங்க, அவங்க வந்து அந்த ஒர்க்கு ஹோம் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. என்னோட சைல்டோட டிஃபெக்டை வந்து என்னோட ஓவர் கம் பண்ணுறதுக்கான டைமாக இந்த 2 months அவங்க எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து இபி கிளப் வந்து சம்மர் கேம்புக்கு விளையாட்டும் சொல்லித்தராங்க, படிப்பும் சொல்லித்தராங்க. பசங்க வந்து மைண்ட்லியாகவும் நல்லா ஃப்ரீயாக இருக்காங்க, பாடியாகவும் நல்லா ஃப்ரீயாக நல்லா இது பண்ணுறாங்க. ஸ்கூல்லேயும் வந்து ரொம்ப டார்ச்சர் கிடையாது. நான் வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், உங்கள் குழந்தைய நீங்கள் சம்மரில் வீட்டில் வச்சுக்க முடியாமல் கேம்ப் கண்டுறீங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அனுப்புறீங்களா? இல்லை சார், பசங்க வந்து சம்மர் கேம்பில் வீட்டில் இருந்தால் சம்மர் வெயில் அதிகமாக இருக்குது, பசங்க வெளியிலையும் விளையாட முடியல. இப்போ வந்து நிறைய டெசிஷன்லாம் வருது. அதே வந்து இபி கிளப் மூலிமா போனால், இபி கிளப் போனாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, அங்கேயும் விளையாடுறாங்க, அங்கே சேஃபாகவும் இருக்காங்க, படிக்கிறாங்க. இப்போது நீங்கள் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, எங்களுக்கு வந்து ஷெட்யூல் போடுற எந்த ஒரு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லாததெல்லாம் நம்ம நிறையவே இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் இது சொல்லியிருந்தாங்க, எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் கேம்ப் வந்துட்டு உங்களுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸும் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஸ்விம்மிங் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் கேம்பில் உங்களுக்கு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் அந்த குழந்தைங்களுக்கு அறிவுபூர்வமாகவே நீங்கள் ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய இருக்குல்ல, விளையாடுறதுக்குன்னு இருக்குது, மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு உங்களுக்கு நிறையவே இருக்குது. தமிழ் மொழி கூடன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க பேசிட்டு இருந்தாங்களா, அங்கே இதுதான் கற்றுக் கொடுக்குறாங்க. பல்லாங்குழினா என்ன, பாண்டி விளையாடுறதுனா என்ன, தமிழ் கலாச்சாரம்னா என்ன, இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே தவிர அவங்க ப்ளஸ் விளையாடுறதும் சேர்த்து தான் சொல்லி கொடுத்தாங்க. இவங்க வந்து ரூமில் வந்து டம்ப் பண்ணுறாங்கிறலாம் எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைங்க என்ன கற்றுக்கிறாங்களோ விளையாட்டு என்பது விருப்பமான ஒரு விஷயம். விருப்பமான ஒரு விஷயமா இருந்தாலும் மாதம் என்பது குழந்தைகளுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கும். அவங்க நினச்ச டைமில் தூங்கணும், நினச்ச டைமில் ஏறணும், நினச்சதை சாப்பிடணும், நினச்ச ஃப்ரெண்ட்ஸோட பேசணும். பட் நீங்கள் மறுபடியும் அவங்கள வந்து ஒரு வரையறைக்குள்ளே நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு சிறை மாதிரியான இந்த டைமுக்கு நீ கிளாஸுக்கு போகணும், மறுபடியும் ஒரு வாட்டர் பேக்கெட், மறுபடியும் ஒரு பிஸ்கெட் இது, மறுபடியும் போகும்போது மறுபடியும் அது சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்குது. அது எப்படி நீங்கள் வந்து நீங்கள் வெளியில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் விடலாம் சார், தப்பு இல்லை. ஆனால் வந்து நீங்கள் எங்கே விட்டுங்கிற ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு கேம்ப்குள்ளே விடுறோம் அப்படின்னாக்கா ரெஸ்பான்சிபிள் பர்சன் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் இப்படி விளையாடுங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டு ப்ளஸ் விளையாடவும் செய்கிறாங்க. கீழே விழுந்தாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது பெரிய ஒரு எஃபெக்டாக இருக்காது. ஏன்னா சர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்குன்ற அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். சேஃப்டி ஏதாவது ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி டில் நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் எக்ஸாம், கிளாஸஸ், ஸ்டடீஸ்ன்னு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ டு கெட்
என்க்யூப்டு. அந்த பசங்களும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடக்கூடாது. டு கெட் ரிலீவ் ஃப்ரம் தோஸ் ஸ்டெப்ஸ் ஒன்லி வி ஆர் டேக்கிங் திஸ் வெக்கேஷன்ஸ் அண்ட் ஆல். அந்த டைமில் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிறது, என்ஜாய் பண்ணுறது, சம்மர் இப்படி என்ஜாய் பண்ணுமே தவிர ஸோ டு மேக் தேம் இன்டு அகைன் அண்ட் நெட் அது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக. அவங்க சொன்னாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புகிறேன், ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் இருக்கு. என் தாத்தா விட ரெஸ்பான்சிபிளான பர்சன் எங்கே போய் தேடுவேன்? வெரி குட். என் தாத்தா என்ன பிடிச்சிட்டு தைரியமாக ஒரு குளத்தில் கூட எங்கள் தாத்தாவை நம்பி நான் இறங்குவேன். ரெஸ்பான்சிபிளாக பர்சன் வேறு யாருன்னா நம்பி நானே என் பையனை அனுப்ப முடியுமா? இப்போ நானே போனாலும் என் தாத்தா என்ன பார்த்தப்ப நான் தைரியமாக இறங்க முடியும். அவங்க சொன்ன ரெஸ்பான்சிபிள் பர்சன், சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் பார்க்குறாங்க. நான் என் தாத்தாவை நம்பி மட்டும் தான் போவாங்க. அவர் பார்த்து பாரு என்ன. ஸோ அதுதான் மகிழ்ச்சி. ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக நம்ம விட்டுறோம். ஆனால் இப்போ அந்த ஒரு மாதம் கூட நம்மளால் பேரண்ட்ஸில் பார்த்துக்க முடியாது. வீட்டில் அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தை மாமாலாம் இருப்பில்ல, ஒரு மாதம் நம்மளால் பார்த்துக்க முடியாது. மற்றவங்கள பாதுகாப்புலேயே விட்டு வளர்க்குறது எதுக்கு? அந்த ஒரு மாதம் சம்மர் லீவுக்காக தானே, சந்தோஷத்துக்காக தான் விட்டுருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் கூட நீங்கள் ஃபீஸை பே பண்ணால் தான் அவங்க கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஆனால் தாத்தா பாட்டியோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் தான் கேர் எடுத்து பார்த்துப்பாங்களா? சொல்லுங்கள். இப்போ இருக்கிற லைஃப் சுச்சுவேஷனில் எல்லார் வீட்லேயும் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கிறது இல்லை மேடம். அவங்கவுங்க வந்து தனித்தனி குடும்பமாக தான் இருக்காங்க. நம்ம குழந்தைய நம்ம வெளில கொண்டு வரணும் அப்படின்னா எவ்ரி டைம் மே மாதம் ஃபுல்லாக போய் நம்ம வந்து ஊரில் போய் உட்காரவும் முடியாது. மேக்ஸிமம் ஆல் ஆர் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். ஸோ நம்ம குழந்தைகளை நம்ம என்கேஜ் பண்ணணும்னா வித் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. நம்ம குழந்தைய 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும், 4 பேரோட மிங்கிள் ஆகணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும் வித் ஆக்டிவிட்டீஸ், நாட் வித் த நோட் புக்ஸ். ஸோ அதுக்காக வேண்டியதான் நாங்கள் அனுப்புகிறோம் சார். சம்மர் கேம்ப்ன்றது ஒரு குழந்தையோட தனித்திறமை வெளிப்படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு சார். இதுவும் ஒரு சம்மர் கேம்ப்ன்றது ஒரு வாய்ப்பு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நகுலன் ராஜ் எங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க சார். அவனுக்கு டான்ஸ் சம்மர் கேம்பில் நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு டான்ஸ் ஒரு ப்ரோக்ராமாக வச்சுருந்தாங்க சம்மர் கேம்பில். ஸோ அவன் கேம்பில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு பிறகு தான் இவங்கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குதுன்றதே வெளிப்பட்டது வந்து அந்த டான்ஸு தான். அதுக்கப்புறம் அவன் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அந்த அதில் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அளவுக்கு வர அளவுக்கு அந்த ஒரு தனித்திறமை அது வெளிப்பட்டுச்சு சார். அப்போ அதுக்கு ஒரு பெரிய வாசல் எதுவாக இருந்ததுன்னா எங்களுக்கு சம்மர் கேம்ப் தான் சார். அது ஒவ்வொரு பசங்களும் வந்து ஸ்கூலில் வந்து ஏதாவது ஈவெண்ட் செய்ய சொல்லும்போது பயப்படுவாங்க, பேசுறதுக்கு யோசிப்பாங்க. 50 பசங்க இருக்காங்க, 50 பசங்க எதற்க எப்படி பேசுறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் சம்மர் கேம்பில் வந்து பசங்களை செய்ய சொல்லும்போது எந்த டவுட்டாக இருந்தாலும் எதிர்க்க வந்து நேராக வந்து கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. இது என்ன சொல்லுங்கள், இது எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள். பசங்க கேட்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், பசங்க இப்படி கேட்குறாங்களேன்னு. மறுநாள் வந்து நம்மளுக்கு முன்னாடி அவங்க செஞ்சுட்டு வந்து நிற்பாங்க. ஒரு கிராஃப்ட் ஒர்க் ஆட்டம் இருக்கட்டும், எது கொடுத்தாலும் மறுநாள் அப்படியே கிளியராக வரும். ஆனால் நம்ம ஸ்கூல் டைமில் அந்த ஹோம்ஒர்க் கொடுத்து பாருங்கள், நம்ம 10 வாட்டி கேட்கணும், ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா, செஞ்சிங்களான்னு கேட்கணும். ஆனால் அந்த டைமுக்கு அந்த ரீஃப்ரெஷ் மைண்டு அவங்களுக்கு அவ்வளோ ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அங்கே போகணுன்ற விருப்பம் இருந்தால் பரவாயில்ல. இவங்க வந்து சின்ன வயசில் நான் டான்ஸ் கற்றுக்கணும், நான் பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நீ போய் கற்றுக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் எட்டுன்னு போய் விட்டுடுவாங்க. இந்த குழந்தை ஒரு 2 நாள் போகும், 3 நாள் போகும். சரி நம்மளுக்கு வந்து இந்த இடம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட வந்து சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சரிம்மா இதுக்கான ஃபீஸ் நான் பே பண்ணிட்டேன், அதுக்காகவே ஆச்சு நீ போயிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல போய் கற்றுக்க பாரு அப்படின்ற இவங்களோட கருத்துக்காக தான் முன் வைப்பாங்களே கண்டி அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சி வந்து அந்த இடத்துல வந்து மதிக்கவே மாட்டாங்க. அங்கே வந்து அவங்களோட மகிழ்ச்சி வந்து பறிதான் சார் போகுது. இதே கேம்ப் மூலிமா கற்றுக்கிறது இல்லாமல் தாத்தா பாட்டி மாமா அத்தை பையன் அவங்க கூட கொஞ்சம் சேர்ந்து கற்றுக்கும் போது நிறைய உறவுகளோட பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட சேர்ந்து என் மாமா பையன் கூட நான் இதை விளையாடினேன், எங்கள் அத்தை பொண்ணு கூட அதை விளையாடினேன், நான் இந்த விளையாட்டு விளையாடினேன், அந்த ஊருக்கு போனோம் இது ஊருக்கு போனோம் சொல்லிட்டு ஃபேமிலியாக ஜாலியாக போகும்போது அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் கேம்ப்னு போகாமல் வெறும் நம்ம ரிலேஷன் கூட போகிறது அது ஒரு தனி சந்தோஷம் தான் சார். யானை போன்ற விலங்குகளுக்கு எல்லாமே மறுவாழ்வு முகாம்னு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோடைக்கால வகுப்புகள் அப்படிங்கிற பேரில் மறுபடியும் குழந்தைகள் மேலே ஒரு கட்டாயத்தை திணிக்கிறாங்க. அது வந்து ஒரு இயல்பாக இல்லாமல் அவங்கள வந்து என்னன்னாக்க ஒரு மன ஆரோக்கியத்தை சிதைக்கிறாங்கன்னு என்ன சொல்ல முடியும். ஏன்னாக்கா அங்கேயும் வந்து சில நல்ல சம்மர் கேம்ப்ஸ் சில இடத்துல நடத்துகிறாங்க. பட் ஈவன் தோ அங்கே வந்து ஸ்கெடியூல்டு ப்ரோக்ராம்ஸ் தான் வருதே தவிர்த்து அவங்களோட இயல்பாக அவங்க சுயமாக வந்து விளையாடுறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ இது போன்ற வகுப்புகள் வந்து நிச்சயமாக உபயோகமாக இருக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, நல்லா தான் கற்றுறீங்க. பட் அது ஒரு வணிக ரீதியாக இது ஒரு பணம் சம்பாதிக்க ஒரு ஃபேன்சியான ஒரு இதாக நான் பார்க்குறேன். அது நீங்கள் மறுக்கிறீங்களா? வணிக ரீதியே கிடையாது. ஏன்னா இதில் வந்து என்னென்னா முதல் விஷயம் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸாமுக்காக மட்டும்தான் எதையுமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கே தவறு. குழந்தைகளுடைய தனித்தன்மை வெளி வரணும்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த பேஷன் அந்த லவ் வெளியே கொண்டு வரணும்.
அவங்க வந்து இயற்கையோடு ஃபஸ்ட்டு ஈடுபடணும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு நாங்களும் போவோம், ஆனால் எவ்வளோ நேரம் தாத்தா பாட்டி பேசுகிறாங்க, 10 நிமிஷம் பேசுகிறாங்க, அப்புறம் அவங்க பாட்டுக்கு டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தாத்தா பாட்டிங்களும் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் வெளியே விளையாடுங்க, ஏன் சும்மா எங்கள் கூட உட்காடுறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களும் நம்மளை வந்து அந்த டைரெக்ஷனில் தான் அனுப்புகிறாங்க. வெளியே போங்க, உலகத்தை பாருங்கள், நிறையா விஷயங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு தான் பாட்டி தாத்தாவும் எங்ககிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது குழந்தைங்க வந்து இன்றைக்கி ரொம்ப அறிவாக இருக்காங்க சார், அதில் வந்து மாற்றமே கிடையாது. அவங்க படித்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் அவங்களோட மனதிடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நகர்ப்புறத்தில் வாழ்கிற குழந்தைக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ நான்லாம் கிராமத்தில் வளர்ந்தவன், ஸ்கூல் போவோம், 9 மணிக்கு போவோம், 4 மணிக்கு வந்தோடனே மணல்லே விளையாடுவோம், ஜாலியாக கபடி விளையாடுவோம், சிலம்பம் விளையாடுவோம், தண்ணியில் விளையாடுவோம், எல்லாம் விளையாடுவோம். ஆனால் அந்த விளையாட்டு இப்போ இருக்கிற நகர்ப்புற குழந்தைகளுக்கு கிடையாது. இவங்க சொல்கிறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போகணும் அப்படின்றாங்க. இப்போ எங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூடயே இருக்காங்க. நகர்ப்புறத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ கிராமத்தில் விழாக்கள் திருவிழாக்கள் நேரத்தில் கிராமத்துக்கு போகிறோம், விளையாடுறோம், அதோடு முடிஞ்சிருது. அந்த பிள்ளைகளுக்கு நகர்ப்புறத்தில் வளர்கிற குழந்தைகளுக்கு மனோபலம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து படிப்பை மட்டுமே பார்க்காதீங்க. சம்மர் கேம்பில் திருப்பி இங்கிலீஷ், திருப்பி அதே மேக்ஸ், திருப்பி அதே தமிழ் வேண்டாம். அதை தவிர்த்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்க முடியும், அவங்களோட மனதிடம் ஆகிறதுக்கு என்னென்ன கொடுக்க முடியும். சம்மர் கேம்ப்ன்றது 8 மணி நேரம் படிப்பு கிடையாது, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். மீதி ஃபுல்லாக குழந்தைங்க நம்ம கூட தானே இருக்க போகுது. விளையாட போகுது, ஆஃபீஸ் போய்ட்டு வந்தாலும் விளையாட போகிறாங்க, கூட இருக்க போகிறாங்க, ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, பார்க் கூட்டு போங்க, பீச் கூட்டு போங்க, எல்லாமே பண்ணுங்கள். சம்மர் கேம்ப்ன்றது ஒரு 2 மணி நேரம் தான். மீனாகுமாரி மேடம், இதில் வந்து 2 விஷயம் நான் கேட்குறேன். அதாவது ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக அந்த சம்மரில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறீங்க. இது வந்து 1 வருஷத்துக்கு கற்றுத்தர போகிறீங்க, அப்புறம் என்ன ஒரு சுயநலமாக வைக்கிறீங்க என்பது என்னுடைய முதல் கேள்வி. நீங்கள் இந்த சம்மர் கேம்ப்ஸ் வந்து பசங்களுடைய அறிவை வளர்க்குறதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை மகிழ்ச்சியை பறிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து மார்க் வச்சு தான் எல்லாமே பார்க்குறாங்க. மார்க் இல்லாட்டா அந்த பசங்களுக்கு மதிப்பு இல்லைன்ற நோக்கம் வந்துடுச்சு. அது கரெக்டாக இல்லையான்றது அடுத்த விவாதமாக தான் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கும். அந்த சூழ்நிலையில் போர்ஷன்ஸை முதல்லையே கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படுறது. அந்த நிர்பந்தத்துக்காக இந்த சம்மரில் ஆரம்பிக்கும் போது ஒரு முறை இப்போ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலலாம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க அடுத்த வருஷத்து பாடத்தை முதலே ஆரம்பித்து ஒரு மாதம் லீவு விட்டு பண்ணுவாங்க. அதன் காரணம் கூட அந்த கோடை அதிகமாக இருக்கும் டெல்லியில் அப்படிங்கிறதுக்காக. இங்கே நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் வந்து என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி கொஞ்ச நாளில் ஒரு யூனிட்டாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த சம்மர் வெக்கேஷனில் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். மிச்ச யூனிட்டை நாமளும் நிதானமாக எடுக்க முடியுன்ற காரணத்துக்காக தான் எடுக்கிறாங்க. இல்லைன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. சரி, இந்த சம்மர் கேம்ப்ஸ் அப்படிங்கிறது அதை வந்து பெற்றோர் தரப்புலேருந்து தனியாக பார்க்கணும், குழந்தைகள் தரத்துலேருந்து பார்க்கணும், ஆசிரியர்கள்ன்ற எங்களுடைய இதிலேருந்து பார்க்கணும், நிலையிலேருந்து பார்க்கணும். பெற்றோர்கள் வந்து முதல்ல எப்படி ஆரம்பித்ததுன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இந்த சம்மரில் பசங்களுக்கு லீவ் கிடைக்கும்போது லீவ் கிடைக்காம இருக்கலாம். அந்த நேரத்தில் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு பொறுப்பான இடத்துல விட்டுடலாம் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். அதனால் அவங்க வந்து சம்மர் கேம்புக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. குழந்தைகளை பார்த்தோன்னா இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் டெக்னோசாவி, டெக்னாலஜியோடு தான் பிறக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இந்த காம்பிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வரணும்னு தேவைப்படுறது. அவங்களே கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த முகாம் வேணும், அந்த முகாம் வேணும், ஐ ஹாவ் டு ஜாயின் திஸ் கிளாஸ் தட் கிளாஸ் அப்படின்ட்டு அவங்களே பசங்களே விரும்பி கேட்குறாங்க. அது ஸ்கூல்ஸில் வந்து சிலபஸ் ஓரியன்டாக இருக்கும்போது ஸ்கில் ஓரியன்டேஷன் அப்படின்னு கிடையாது. ஸ்கில் இல்லாமல் எந்த துறையிலையுமே நம்ம வெற்றியாளராக ஆக முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த ஸ்கில்லுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஸ்கில்லுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் குறைவாக எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ப்ரெஷர், எப்படி சிலபஸ் முடிக்கணும், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும், பரீட்சை அந்தந்த நேரத்தில் நாங்கள் பண்ணி ஆகணும். அதுவும் இருக்கும்போது இதையும் எல்லா பள்ளிக்கூடமும் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் அதிகமாகவே தேவைப்படுறது. அதனால் பசங்களுக்கு சம்மர் கேம்ப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய நேரத்தை வந்து உபயோகமான முறையில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. தென் எக்ஸ்போஷர், அவங்களும் அதாவது the genius is within you, discover the genius within you அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கும் திறமையை அவர்களே உணரக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் தான் சம்மர் கேம்ப்ஸில் இருக்குது. அதனால் பிள்ளைங்க அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு போகிறாங்க. அங்கேயும் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க. நாங்களும் எங்கள் பள்ளிக்கூடத்திலாம் ஆரம்பிச்சிருக்கோம் சம்மர் கேம்ப்ஸ் அப்படின்னு பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் சும்மா இருக்கும்போது இப்போ சில பெற்றோர்கள் சொன்னால் போல் அவங்க வந்து டிவியில் செலவழிக்கிறாங்க, இல்லை மொபைல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, லேப்டாப்பை பார்க்குறாங்க. அதையெல்லாம் பண்ணாமல் இங்கே வந்து உபயோகமாக செலவழிக்கலாங்கிறது. இதில் இழப்புங்கிறது இவங்க எல்லாருமே பேசினா போல் அந்த பாட்டி தாத்தா அவங்களுடைய அரவணைப்பு, அவங்களுடைய அந்த வார்ம்த்து,
அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு இழப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த இழப்பை ஈடு கட்டணும், அதுக்கு பாட்டி தாத்தாவும் முன்னுக்கு வந்தாங்கன்னு நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி மேடம். மேடம், உங்களுடைய கருத்து. நீங்கள் வந்து அந்த தமிழர் கூடம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. பிள்ளைகளுடைய தமிழ் ஆர்வம்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது ஒரு வணிக ரீதியாக ஆயிடுச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. பட் இது வணிக ரீதி இல்லை, நாங்கள் அந்த பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கக்கூடிய சம்மர் கேம்பாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ எங்ககிட்ட முகாமில் வந்து கற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து அலுவலகத்துக்கு போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க. தாத்தா பாட்டி சில இடத்துல அந்த ஐயா சொன்ன மாதிரி வீட்லேயே இருக்காங்க. நீங்கள் நம்ம ஊருக்குன்னு போய் அவங்களோட விளையாடுறது, நேரம் செலவழிக்கிறதுன்றது முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது சென்னையிலேயே இருக்கும்போது பாதி பேர் தாத்தா பாட்டி வந்து தொலைக்காட்சியில் வந்து சீரியல்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தை நாங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லி கொடுக்கறதில்ல. பழைய விஷயங்களில் தான் நாங்கள் வந்து எங்களோட முகாமில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, இந்த ஒரு மாதத்தில் என்ன சொல்லி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக எதுவுமே நாங்கள் இந்த ஒரு மாதத்தில் சொல்லி கொடுக்க முடியாது. அது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ் மொழி மேலே ஒரு ஆர்வம், தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்துக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் காமிக்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் அவங்களுக்கு நாங்கள் இதை மட்டும்தான் காமிக்கிறோம். அது 10 நாளாக இருக்கலாம், 15 நாளாக இருக்கலாம், 20 நாளாக இருக்கலாம். அம்மா நீ அந்த முகாமுக்கு கூட்டின்னு போனியே, நாங்கள் கூட்டின்னு போ, நான் பரவாயில்ல, நான் தமிழ் கற்றுக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விருப்பத்தை தான் நாங்கள் கொண்டு வரமே தவிர, அதுக்கப்புறம் அவங்களோட மொழி கற்றுக்கணுமா இல்லை கலாச்சாரம் இன்னும் கற்றுக்கணுமா? ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை 10 நாள் 15 நாளில் சொல்லி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் கிடையாது. ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஸ்கூல் மாதிரி ஒரு ஷெட்யூல், இங்கே அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்கும்போது குழந்தைக்கு இன்னொரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளியாக மாறிவிடக்கூடாது, அந்த சூழல் இருக்கிறதா? இல்லை சார், ஸ்கெட்யூல் அப்படின்னா பெற்றோர்களுமே ஸ்கெட்யூலில் தான் சார் வராங்க. லைக் இப்போ அவர் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பண்ணுறோம். அந்த 2 மணி நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய அவங்க எழுதுறது படிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம், மீதி நேரத்தில் கொஞ்சம் விளையாட்டு, ஒரு நேரத்தில் சொல்கிற மாதிரி பாரம்பரிய உணவு அவங்களே தயார்படுத்தி அவங்களே சாப்பிட வச்சு, அது பழைய சோறாக இருக்கலாம், கேழ்வரகு களியாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களே பண்ண வச்சு இங்கே வந்து கற்றுக்குறாங்க. அது ஸ்கெட்யூலாக இருந்தாலும் வேறு வழி இல்லையே. மேடம் சொன்ன மாதிரி அந்த தேர்வுனா அதுக்கு படித்து தானே ஆகணும். அந்த ஒரு விஷயம்னா அந்த ஸ்கெட்யூலில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கெட்யூல்லையே இன்னும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றத தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நன்றி மேடம். ராசி அழகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒரு இயக்குனராக நீங்கள் கிராமத்திலே இருந்து வந்துவீங்க, நகரத்தினுடைய வாழ்க்கையும் தெரியும், உங்களுடைய பையன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான், அடுத்த லெவலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3 அங்கேயும் போயிட்டு வந்திருக்கனால 3 விஷயங்களை பார்க்கின்ற போது இந்த கோடைக்கால பயிற்சி முகாம்கள் பசங்களுடைய அறிவை வளர்க்கிறதா மகிழ்ச்சி பறிக்கிறது. இந்த பயிற்சி முகாம்ன்றதே குழந்தைகள் பயிற்சி முகாம் இல்லை, பெற்றோர்களுடைய கனவு முகாம். குழந்தைகள் உலகத்தை தொடர்றதுக்கு எந்த பெற்றோர்களுக்கும் உரிமை கிடையாது. இந்த பயிற்சி முகாம் என்பதே குழந்தைகளின் உலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தன்னுடைய கனவை பெருமிதமாக காண்பித்து கொள்ளக்கூடிய சமூகத்தில் ஒரு நயவஞ்சக சூழ்ச்சி. நான் ஏன் சொல்ல, அதிகமான வார்த்தைகள் தான் இருந்தாலும், நான் வந்து ஒரு பிள்ளையாக இருந்திருக்கேன், ஒரு அப்பாவாக இருந்திருக்கேன், இப்போ தாத்தாவாக இருந்துகிட்ருக்கேன். நியூயார்க்லேருந்து என்னுடைய பேத்தி வந்துருன்னு சொன்னால் அதை நான் ஷெட்யூல் போடலை, வந்து விளையாடுறதுக்கு 8 to 9 இல்லை. அது நினைக்கும்போது விளையாடும், நினைக்கும்போது அடிக்கும், நினைக்கும்போது சாப்பிடும். குழந்தைகள் உலகம் வந்து குழந்தை தான். நீ படித்து முடித்த பிற்பாடு அந்த குழந்தைகளுக்கு என்னவா செய்யணும்னு நினைக்கிறதே தப்பு. அது ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும், தாத்தா விட்டு போகிறேன்னு சொன்னால் போயிட்டு வரணும், அதுவாக இருக்க வேண்டும்ன்றது தான். நாம் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ஒரு விதமான உணவு வாழ்க்கைக்காக ஒரு டாக்டராக இருக்கிறோம், வாத்தியராக இருக்கிறோம், என்னென்னோ வேலை செய்கிறோம். தூக்கம் எதுக்கு? அதை பயனுள்ளதாக வச்சுக்கலாம் இல்லையா? தூக்கம் என்பது ஒரு உடலுக்கு வந்து 7 மணி நேரம் அவசியம் தேவை. அப்போ ஒரு 24 மணி நேரத்தில் 7 மணி நேரம் ஒரு மனிதனுக்கு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் 7 மணி தேவை தான் வாழ்வதற்கு. அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு 100 வருடம் வாழப்பட ஒரு குழந்தைக்கு 11 மாதம் 10 மாதம் நீங்கள் வந்து அறிவு வளர்க்குறேன்னு சொல்லி போய் அடைச்சிட்டு முதலில் 11 12ஆம் மாதமும் நான் நினைக்கிற மாதிரி நீருன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை, வன்முறை. அது ஐநா சபையினுடைய உத்தரவின்படி பார்த்திங்கன்னா 18 வயசு வரையும் குழந்தை தான். குழந்தைகள் உலகத்தை அப்படியே விட்டுடணும். அவன் 18 வயசுக்கு ஆன பிற்பாடு வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த மார்க்கு பயன்படும். இந்த மார்க்கு பயன்படுன்றதுக்காக வயசுலேருந்தே நீ இப்படி இரு,
என்னுடைய பிள்ளைன்னு சொன்னால் 4 பேர் தப்பாக பேசுகிறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து கோடை காலத்தில் அங்கே அனுப்புகிறேன் இங்கே அனுப்புகிறேன். ட்ரெஸ் கோட்லேருந்து வெளியில் அனுப்புறதுலேருந்து பையன் திரும்பி வந்து என்ன பேசணுங்கிறதுலேருந்து மொழி, நடை, உடை, கலாச்சாரம், எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையுமே பெற்றோர்கள் டிசைன் பண்ணுறாங்க. அவன் எப்படி வாழ்வான்? ஒரு ஆடு, மாடு, கோழி, வீட்டில் இருக்கிற நாய் வளர்க்குற மாதிரி ஒரு குழந்தையை நீங்கள் வளர்க்குறேன்றீங்க. வளர்க்குறது இல்லை, குழந்தை வளர்றது, நம்மளோட சேர்ந்து வளர்றது. அது சின்ன வயசு அப்பா. அது எனக்கு ஒரு பேத்தி இருக்குன்னா அது எனக்கு அப்பா மாதிரி. அது ஒரு ஜீவன். அது தனக்கென்று ஒரு அறிவு வைத்திருக்கிறது. அது நினைக்கும் போது சிரிக்கணும். யாராவது வந்துட்டாங்கன்னா அங்கிள் வந்திருக்காங்க வணக்கம் சொல்லு அப்படின்னு கிராமத்தில் கொள்கிறோம். இப்போ நகரத்தில் வந்து அங்கிள் வந்திருக்காரு குட் மார்னிங் சொல்லுன்னு நம்ம கொள்கிறோம். வேறுபாடு என்பது மொழி தான். ஆனால் எல்லா பெற்றோர்களும் கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி குழந்தை இப்படி வளரணும்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு நோட்டு புஸ்தகம் அட்டை மாதிரி தயாரிக்கிறாங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. குழந்தை தப்பு பண்ணட்டும், கீழே விழட்டும், அழட்டும், தப்புன்ட்டு வந்தாக்கா தப்புன்னு தெரிஞ்சுக்கும், மாறிடும். நீங்கள் எதுவும் வளர்க்க வேணாம், அறிவுரை சொல்ல வேணாம். நீங்கள் ஒழுங்காக நடந்தீங்கன்னா குழந்தை ஒழுங்காக இருக்கும். நீங்கள் தப்பாக இருந்தீங்கன்னா தப்பாக நடக்கும். பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வதற்கு பெற்றோர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீங்கள் சரியாக இருந்தால் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தானாக வளரும். ஒரு பிள்ளை தவறு என்று சொன்னால் ஒரு பெற்றோர் தவறு என்று அர்த்தம். ஆசிரியர் தவறு என்று சொன்னால் பிள்ளைகளும் தவறாக இருப்பார்கள். நீங்கள் டீச்சே பண்ணக்கூடாது. உங்களை பார்த்து பாதி வாழ்க்கை கற்றுக்கும். குழந்தைகள் உலகம் என்பது அவர்கள் உலகம். அவர்கள் உலகத்தில் நேரங்களை வகுத்து கோடை காலம் சரி எந்த சரி நீங்கள் வகுத்து பார்த்து இப்படி இரு என்று சொல்வதே ஒரு வணிகமயமான முற்போக்கான சமூக பயன்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிற ஒரு ஷேடோ வேர்ல்டு. தயவுசெய்து ஷேடோ வேர்ல்டில் பசங்களை ஆக்கிடாதீங்க என்பது தான் என்னுடைய வழிபாடு. நன்றி ராஜி சார். குழந்தைகளுடைய உலகம் என்பது வித்தியாசமானது, குழந்தைகளுடைய உலகம் என்பது தனித்துவமானது, அதில் உங்களுடைய கனவுகளை திணிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்கீங்க. அவங்களும் ஒரு சம்மர் கேம்ப் பக்கத்தில் நடத்திட்டு தான் இருக்காங்க லட்சுமி. இப்போ நீங்கள் என்ன ஸ்கூலில் இல்லாத அந்த மகிழ்ச்சி என்ன நீங்கள் இந்த சம்மர் கேம்பில் கொடுக்குறீங்க? சம்மர் கிளாஸ், சம்மர் கேம்ப் 2 இருக்குது. சம்மர் கிளாஸுங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்டில் இந்த டைமில் பாட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கற்றுக் கொடுக்கறது சம்மர் கிளாஸ். இந்த சம்மர் கேம்புங்கிறது முகாம்கள். எப்போ ஆரம்பித்தாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்க போனோன்னாக்கா, நம்மளோட சங்ககால இலக்கியங்களில் அவங்க வந்து ஒரு நாட்டை ஆள்ற உள்ள திறமைகள், வில் வித்தை, அம்பு, அதே மாதிரி அவங்களோட தனித்திறமைகளை வளர்க்குறதுக்கு ஒரு போருக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு மனுஷன் வந்து ஒரு வாழற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை எப்படி பழக்கிக்கணும், ஒரு சொசைட்டியில் எப்படி அவங்க பேசணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாய் சில்ட்ரன் அப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்க அந்த காலத்துலேருந்தே அவங்க வந்து அம்மா இல்லாமல் தானே ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா, ஈவன் அவங்களுக்கு சமைக்க கூட தனியாக தெரிஞ்சுதுன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து தானாக எந்த சூழ்நிலையிலையும் பழகுவாங்க. இந்த ஸ்டெப்பு தான் ஆரம்ப காலத்து சம்மர் கேம்ப்பு. 1880 இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகி கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணாங்க. அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில். அப்போது வந்து பண்ணுற டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த YMCA அப்படிங்கிற முகாம் மூலயமா யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் அந்த விமெனுக்கு தகுந்த விஷயமும் மென்னுக்கு தகுந்த விஷயம் என்னென்ன தேவையோ அதை உலகத்தில் சொசைட்டியில் பழகிறதுக்கும் அவங்களோட புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட தனித்திறமைகளை வளர்க்குறதுக்கும் ஆளுமை திறமைகளை வளர்க்குறதுக்கும் உள்ள முகாம்கள் அது. அந்த மாதிரி டைமில் யாருக்கு என்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அந்த குழந்தைக்கு தெரியும். அப்போது அந்த குழந்தை வாழ்க்கையில் அவங்க எடுக்கிற தொழில், நாளைக்கு எடுக்கிற தொழிலில் இந்த லைனில் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் சம்மர் கேம்ப்பு. வெரி குட். ஆக்சுவலாக பேசிக் ஃபேக்ட் வந்து இதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் எங்களோட இபி கிளப், நான் வந்து இபி கிளப் பேரில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஸ்கூல்னு சொல்லலை, கிளப்னு சொல்கிறேன். அதில் வந்து நாங்கள் கொடுக்குற சம்மர் கேம்பில் எல்லா விதமான தனித்திறமைகளுக்கும் நாங்கள் பண்ணுறோம். இப்போ புதுசாக நாங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாட்டியோட வீட்டில் சம்மர் கேம்ப். இதுதான் எங்களோட டாப்பிக்கே. இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, லஸ் ஹவுஸ்னு இருக்குது. ஒரு பேரண்ட் சொன்னார், பாட்டியும் தாத்தாவும் கூடயே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து பழைய அடுப்பில் சமை அப்படின்னு சொன்னான்னா அவங்களால இப்போ அடுப்பு விறகு வச்சு சமைக்க முடியாது. கேஸ் இல்லை, நான் அன்றைக்கி சமைக்கலன்னு பாட்டி தாத்தா சொல்கிற காலம் வந்தாச்சு சிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு.
கிராமத்தில் இருக்கிறவங்களே எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வராங்க, வந்தோடனே என்ன செய்கிறாங்க, நான் நைட்டி போட்டுக்கிட்டுமான்னு கேட்குறாங்க, நீங்கள் கிராமத்துலேருந்து தானமா வந்தீங்கன்னு கேட்குறோம். அந்த சூழ்நிலை மாறி போயிடுச்சு எல்லா காலத்துலேயும். இப்படி இருக்கிற டைமில் நம்ம எப்படி அந்த கல்ச்சரை கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முகாம் ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் தனித்திறமையில நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வளர்த்துக்கணும், நீங்கள் வளர்க்கல. நாங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றோம். சரி, அந்த தனி டேலண்ட்டை ஒரு பேரண்ட்டும் புரிஞ்சுட்டு அந்த குழந்தைங்க வந்து எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த தொழில் நான் பண்ணணும், இது சம்மந்தப்பட்ட விஷயம் நான் போகணும் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறதுக்கு, இந்த கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். சிட்டியில் எஸ்பெஷலி இருக்கிறதுக்கு. எங்களுக்கு இந்த ஃபாரின் போயிருக்கு மறந்து போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இது ஆர்வமாக எடுக்கிறாங்க. அதில் நாங்கள் பல்லாங்குழி, தாயக்கட்டம், கில்லி, அப்புறம் பாண்டி, அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஈவன் கட்டு சாதம் வச்சு அம்மா தாத்தா பாட்டி வந்து சாதம் கொடுப்பாங்க, எங்கள் ஊர்லலாம் கையில் போடுவாங்க, நிலாச்சோறு காமிச்சு. அந்த மாதிரி முத்தம் இருக்கிற இடம் தான் நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். சரி, பாட்டி தாத்தா வீட்டில் ஒரிஜினலாக போய் இருக்கிறதுக்கும் அதை மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கும் ஒரிஜினலாக போய் ஏரி கரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நீங்கள் அதை செய்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. மறுபடியும் அது ஒரு மாதிரி மாதிரி அது இயற்கையாகவே விடுங்க, இயற்கையாகவே பாட்டி விடுங்க. நிறைய பாட்டிங்க வந்து வீட்டில் இது வரைக்கும் டிவி பார்த்து பண்ணினாங்க, பாட்டி நிறைய பேர் வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. இங்கே இப்போ வாலண்டியர் பண்ணி நாங்கள் இங்கே வந்து அங்கே குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் நாங்கள் அதை மாற்றுறோம். இப்போ அந்த கல்ச்சரை மாற்றி இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா எனக்கு டைம் இல்லை, இந்த சேனலில் இந்த சேனலில் இது, இந்த சேனலில் இதுன்னு கண்டினியூட்டி எல்லா இடத்துலையும் இப்போ வந்துடுச்சு. இப்போ அந்த குவாலிட்டி டைம் கிடைக்கணும், அந்த குவாலிட்டி டைம் ஃபேமிலிக்குள்ளே கிடைக்கணும், அது திரும்பி கொண்டு வரும். அதுதான் எங்களோட ஐடியா. நன்றி மேடம். ஆகவே இது என்ன மாதிரியான அறிவை வளர்க்கிறது, இல்லை உண்மையாகவே மகிழ்ச்சியை பறிக்கிறதா சொல்லுங்கம்மா. தேர்வுன்னு இல்லாமல் அப்படியே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு மாதம் பயிற்சி வகுப்பு போகிறது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக நாலேஜ் அவங்களுக்கு வருது, புதுசாக கற்றுக்கிறது மூலிமா புது நாலேஜ் வருதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்குனால அந்த பயிற்சி வகுப்பில் யூஸ் ஆகுது. பயிற்சிக்கே போகாத ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது ஸ்கூலில் ஜூன் மாதம் தொடங்கின உடனே பயிற்சி போன பிள்ளைங்க வந்து அந்த பயிற்சியில் இந்த இது சொல்லி கொடுத்தாங்க, அது சொல்லி கொடுத்துக்கன்ற அந்த நிகழ்ச்சியை சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏக்கம் வருது. ஐயோ நம்மளும் போயிருந்தால் அந்த நிகழ்ச்சி அந்த பயிற்சி நம்மளும் கற்றுக்கலாமே, நம்மளுடைய நாலேஜும் வளர்ந்துருக்குமே, நம்மளும் புது புது நிகழ்ச்சியை வந்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பயிற்சிக்கே நாங்கள் அனுப்புகிறோம். குழந்தைங்க வந்து முழு விருப்பத்தோடு அந்த வகுப்புக்கு வந்தாங்கன்னா 100% அவங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இனிஷியலைசேஷன், அவங்க அது ஒரு அந்த அடித்தளமாக இருக்கும், அவனுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளாஸ் ரூம் டீச்சிங் சார். கிளாஸ் ரூம் டீச்சிங்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனுடைய அட்மாஸ்பியர் வேறு, சம்மர் கிளாஸில் இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு. ஸோ அந்த எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சார். கிளாஸில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டான்ஸ் ஆடுறதோ இது ஆடுறதோ இது மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. நம்ம ஸ்கூல் கல்ச்சர் ப்ரோக்ராம் இருக்கும்போது என்னுடைய குழந்தை அங்கே ஒரு ஹீரோவாக இருப்பான், 4 கைத்தட்டல் பெறுவான். என்னுடைய குழந்தை கைத்தட்டல் பெறுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கைத்தட்டுகின்ற குழந்தையாக இருக்கக்கூடாது என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கனவாக இருக்கும். யார் வீட்லையும் நம்ம போய் ஒரு 1 வீக் மேலே ஸ்டே பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த சம்மர் கேம்ப் போகிறதுனால அவங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம கேம்புக்கு அனுப்புகிறோம். எல்லா சம்மர் கேம்புங்களும் பயிற்சி முகாம்களும் அறிவை வந்து வளர்க்குதே தவிர அது பறிக்காது. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்பா அம்மா டீச்சர்ஸை விடவே ரொம்பவே அட்வான்ஸாகவே இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருந்து அவங்க வந்து கேட்குறதால பேரண்ட்ஸே தான் அனுப்புகிறாங்க. அவங்க வில்லிங்னஸோடு கேட்குறதால அவங்கள அந்த சம்மர் கேம்புக்கு அனுப்புறதால அவங்களுக்கு நாலேஜ் டெவலப் தான் ஆகுது. ஸ்கூல்லனா அவங்க டென்ஷனோடு தான் அவங்க போவாங்க. இப்போ இஃப் சம்படி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் டு ஸ்கூல், அது ஒரு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ். இங்கேனா ஹி கேன் டிஸ்கவர் வாட் he is capable of, what he is passionate about. With their interest they are going. And they want to discover more than what they teach in the school. டூர்ன்றது எல்லா நாளும் நம்ம 1 month ஃபுல்லாக டூருக்கு செலவழிக்க முடியாது யாருனாலையும். நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு போவோம், 1 வீக் இருப்போம், 10 days இருப்போம், அவ்வளோதான் லீவும் போட முடியும் நம்மளால். அப்போ அப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியும். அதர் டேஸை அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு சேஃபான பிளேஸில் விடணும்னா சம்மர் கேம்ப் இஸ் எ கிஃப்ட் ஃபார் அஸ். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை விட தன்னுடைய பிள்ளைங்க மல்டி டேலண்டட் சில்ட்ரன்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சம்மர் டேஸில் வந்து பல விஷயங்களை வந்து பிள்ளைங்க கற்றுக்கிறது நல்லதுன்னு எதிர்பார்க்குறாங்க. கிஃப்ட் வாங்கணும்னு கடைக்கு போய் நின்று கிஃப்ட் வாங்கிட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நாங்களாக செஞ்சு நாங்களாக கிஃப்ட் கொடுக்குறோன்ட்டு இப்போ அவங்களாம் செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக அவங்க கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வளர்க்குறது. சம்மர் கேம்ப் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் அப்படின்னு கிடையாது, எல்லாமே அந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்குது. அந்த குழந்தை தானாக தான் வெளியே கொண்டு வந்து கற்றுக்குது. அது எப்படி இந்த காட்டாற்று வெள்ளமாக ஓடுறதுக்கு நம்ம ஒரு கரையை போடுறோம், அது வெள்ளமாக ஓடட்டுமே அப்படின்னு விட்டுற முடியாது. அதுக்கு ஒரு கரையை போட்டு அது ப்ராப்பராக சேனல் பண்ணுறோமோ
அந்த மாதிரி ஒரு சேனலைசேஷன் சம்மர் கேம்ப். ஸோ அந்த இதுக்கு போனால் கண்டிப்பாக அதுங்க முறையாக வெளியே வருவாங்க. குழந்தைங்களை வந்து நம்ம ஃப்ரீயாக விடணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் வந்து சம்மர் கேம்ப்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம், எல்லாம் வேணுன்றது ரொம்ப முக்கியம். பட் இப்போ இருக்கிற தாத்தா பாட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னத்தில் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் கூட வந்து நிற்கிறோன்னு சொல்லி எந்த கிராமத்தில் இருந்தாலும் அவங்களே கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அவங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க. பட் நம்ம கொண்டு போய் விட்டால் தான் தாத்தா பாட்டிக்கு சந்தோஷம்னு இல்லை, அவங்கள நம்மளே ஏன் வச்சுக்கக்கூடாது, நம்மளே கூட ஏன் வச்சுக்கக்கூடாது? சார் ஒரு சனி ஞாயிறு லீவே குழந்தைங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு மாதம் லீவுக்கு அவங்களுடைய பிளான் வந்து நிறைய இருக்கும். அவங்க அந்த எண்ணத்தோட இப்போ லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது வந்த வீட்டுக்கு வந்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சியாக வருவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து நாளையிலேருந்து நீ இந்த கிளாஸ் தாம்மா போகிற அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்களோட மகிழ்ச்சி வந்து அங்கே உடைக்கப்படுது, பறிக்கப்படுது. அப்படி பறிக்கப்படும் போது சில குழந்தைங்களுடைய கேரக்டரும் மாறி போகுது, அவங்க மனசில் அது ஆழமாக பதிஞ்சு போகுது அந்த ஏக்கம் வந்து. அதனால் சில குழந்தைங்க மனசெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நண்பர் சொன்னார் கைத்தட்டல் பெறுவதற்காக நான் வந்து சம்மர் கேம்புக்கு அனுப்புகிறேன்னாங்க. என்னோட விருப்பம் என்னன்னாக்க இந்த கைத்தட்டல் என்ற மன அழுத்தத்தை குழந்தையின் மீது திணிக்காதீர்கள், அதை இயல்பாக வாழ விடுங்கள். கைத்தட்டல் என்பது கூட ஒரு திணிக்கக்கூடிய மன திணிப்பு. சரி, மன அழுத்தம். நன்றி. காயத்ரி மேடம், இப்போ 11 மாதமும் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியர்கள் கிட்ட வந்து குழந்தைங்க கற்றுக்குறாங்க. எங்களோட முகாமில் வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆசிரியர்கள் யாருமே வகுப்பு எடுக்கிறது கிடையாது சார். யார் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ் மொழி மேலே இருக்கிற ஆர்வம், தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு அதில் இருக்கிற ஆர்வம், அது இருக்கிற அனுபவம், அவங்க தான் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அதனால் அந்த எண்ணமோ நோக்கமோ வந்து உட்காரு, பேசக்கூடாது, நிற்காத, நடக்காத, அந்த மாதிரியான ஒரு விஷயமே இருக்காது. இந்த 2 மணி நேரம் முகாம்னு மட்டும்தான் ஸ்கெட்யூலே தவிர அதுக்குள்ளே இருக்கிற ஸ்கெட்யூலை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஆசிரியராக அவங்க திணிக்கிறது கிடையாது. ஒரு அனுபவ ரீதியாக தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் வந்து அந்த மொழிக்கான ஒரு ஆர்வமை தான் உண்டாக்குறோம், அதோட நுணுக்கங்களை சொல்லி கொடுக்குறோம். பள்ளிகளில் அது சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை, பசங்க கற்றுக்க முடியாத சூழ்நிலையை நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜிங் பிட்வீன் த கேப் மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நன்றி மேடம். இந்த சம்மர் கேம்ப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 10 பெனிஃபிட்ஸை சொல்லலாம். ஒன்று வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் காம்பிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், குட் அட்மாஸ்பியர். ஏன்னா வேறு மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் எப்படி அடாப்டேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம என்ன நியூ கான்செப்ட்ஸ் என்ன கற்றுக்குறோம், என்ன நான் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இல்லாதது, எனக்கு இத்தனை நாள் என்னை பற்றி தெரியாது, இந்த கேம்பில் போனபோது ஐ எம் எக்ஸலிங் இன் டான்ஸ் ஆர் மியூசிக் ஆர் வாட் எவர் இட் இஸ், அது ஒரு என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு அடுக்கிட்டு போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கணும், பசங்க தெரிஞ்சுக்கணுன்னா சம்மர் கேம்ப்ஸ் அவசியம். 15 நாட்கள் தான் இருக்கும் கேம்ப்பு, மேக்ஸிமம் 15லிருந்து 20 நாளைக்குள்ளே தான், முழு நாளும் இல்லை, 40 நாட்கள் விடுமுறை உண்டு பிள்ளைகளுக்கு. அந்த 15 நாளில் அவங்கள ஒழுங்குமுறையாக அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்து மற்ற 20 நாளில் எல்லாருமே வெளியெல்லாம் போகலாம், சேர்ந்து எங்கேயாவது ஊரில் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு தேவையான விஷயமா இருக்குன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி மேடம். சம்மர் கிளாஸ் வேறு, சம்மர் கேம்ப் வேறு. கேம்புங்கிற முகாங்கள் வந்து எப்பயுமே அவங்களுக்கு காம்படிஷன் கொண்டு வராது. இப்போ 4 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தையும், சில குழந்தைங்க வந்து உடனே பார்த்து கற்றுக்குவாங்க, சில குழந்தைங்க கேட்டு கற்றுப்பாங்க, சில குழந்தைங்க செஞ்சால் தான் தெரியும், சில குழந்தைங்க பேசினா தான் தெரியும். இப்போ 4 குழந்தைங்களும் 4 விதமாக இருக்கிறதே இவங்க சொன்ன மாதிரி ஒரு டீம் பில்டிங்க்கு இப்போ கேட்டே தெரிஞ்சுக்க முடியாது, வாழ்க்கை முழுக்க பார்த்தும் தெரிஞ்சுக்கணும், பார்த்தே தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ 4 விதமான சென்சரி ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி ஒரு குழந்தையோட அறிவை எப்படி வளர்க்குறது, அப்போது அவங்களோட கிராஸ்பிங் பவர் எப்படி ஆகும், இதெல்லாம் தான் நாங்கள் இங்கே வந்து கொடுக்குறோம். ஈவன் பால் த்ரோ பண்ணுறதே கூட சில குழந்தைங்க கையை கட்டிகிட்டே எப்படியே உட்காந்துருப்பாங்க, சில குழந்தைங்க டக்குன்னு கேட்ச் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க எழுந்து ஓடி பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் அதில் ஐடென்டிஃபை பண்ணுவோம், இது வந்து கினஸ்தட்டிக் சைல்டு, இது வந்து ஆடிட்டரி சைல்டு, இது வந்து விஷுவல் சைல்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், கினஸ்தட்டிக்காக எப்படி ஆடிட்டரியாக பண்ணுறது, ஆடிட்டரியாக எப்படி விஷுவலாக பண்ணுறதுன்னு பண்ணுவோம். ஸோ சம்மர் கேம்புங்கிறது அவங்க நினைக்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறதோ, இல்லை நீ ஃபஸ்ட்டா, நீ செகண்டா, நீ தேர்டா, அங்கே பேரண்ட்டுக்கு என்ன பெருமை, இதில் பேரண்ட்டுக்கு தலை குனிஞ்சு உங்கள் குழந்தைக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற பிளேஸ் கிடையாது. அதனால தான் இது மகிழ்ச்சியான விஷயம் தான். நன்றி திரு ராசியாரப்பன். குழந்தைங்களை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, தனித்திறமை நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் திறமைசாலிங்களா? 11 மாதம் ஆசிரியர்கள் ஒரு பையனை பார்த்து கண்டுபிடிக்காது
15 நாளில் வருகிற எக்ஸ்பர்ட்டு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கண்டுபிடிக்கிறாங்களா? அதில் சிரிஞ்சரா? அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஏமாத்துறது. இந்த நாகரிக உலகத்தில் பிள்ளைகளை வச்சு அப்பாக்கள் பெருமை தேடிக்கிறாங்க. அது பசங்களை போய் தள்ளி விடுறாங்க. ஒவ்வொரு வருடமும் பெற்றோர்களுக்கு இவங்க ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்க, குழந்தைங்கன்னா யார் தெரியுமா அப்படின்னு தனித்திறமைகளை கண்டுபிடிப்பதற்காக இவங்களுக்கு முகாம்கள் நகரங்களில் வைத்தால் கிராமத்தினுடைய மனப்பான்மை நகரங்களுக்கும் வந்து சேரும். விடுமுறை என்பது முகங்களை கண்டுபிடிக்கிற இடங்கள் தான். இடம் மாறி புதிய வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கணும் தான். வெளிநாடுகள்லாம் சொல்லுவாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அவ்வளோ 20% எடுத்து வச்சுட்டு வாழ்ந்து பாரு, எங்கேயாவது போயிட்டு வா, வீட்டில் இருந்து அடித்து கொண்டுடுவோம்பாங்க. அது மாதிரி ஒரு வாழ்க்கை கிராமங்களில் இருக்கிறது. நகரங்களில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அப்படி யார் முன்மாதிரியே இல்லை. ஏன்னா இவங்க மாறல. நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில், அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில். தயவு செய்து முகாம்கள் என்பது கணினிமயமாக்கி காசாக்கி பெருமையாக்கி என் பிள்ளை இப்படி இருக்கான்னு சொல்கிறதுக்காக தயவுசெய்து பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் போய் உக்காந்துக்கிட்டு உங்கள் தனித்திறமையை பசங்க முன்னாடி காமிச்சு மாற்றி இந்த முகாம்களை மாற்றினால் வாழ்க்கை சுகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி ராசி. குழந்தைகளுடைய உலகம் என்பது வித்தியாசமான உலகம். கலீல் ஜிப்ரான் மிக அழகாக சொல்வார், உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களைப் போல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். குழந்தைகளை சுதந்திரமாக விடுங்கள். அதுக்காக நாம் பயிற்சி முகாம்கள் தவறு என்று சொல்லவில்லை. பயிற்சி முகாமுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது கிரிக்கெட் பிளேயராக போயிட்டு படித்தவங்க இன்றைக்கி நேஷ்னல் விளையாடிட்டு இருக்காங்க, இந்திய அணிக்காக விளையாடுகிறார்கள். அது குழந்தைகளுடைய விருப்பம். குழந்தைகள் விரும்பி கேட்டால் நிச்சயமாக அந்த பயிற்சி முகாமுக்கு நீங்கள் அனுப்பணும். எனக்கு கிரிக்கெட் விளையாடணும், எனக்கு கீபோர்டு இது பண்ணணும், நான் ஒரு டென்னிஸ் விளையாடணும். குழந்தையினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆனால் உங்களுடைய விருப்பத்தை குழந்தையின் மேல் திணிக்காதீர்கள். ஒரு நகரத்தினுடைய தந்தை ரொம்ப வசதியான வீடெல்லாம் வச்சுருக்காரு, தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போ குழந்தைகிட்ட அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்த பிறகு கேட்குறார், நீ என்னுடைய வீட்டிற்கும் நம்ம கிராமத்துக்கு போன என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கிறது, ஆனால் இந்த நீச்சல் குளத்தை விட மிகப்பெரிய ஏரி அங்கே இருக்கிறது. இங்கே ரூமில் ஏசி இருக்கிறது, ஆனால் அந்த மொட்டை மாடி ஊரே ஏசியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ குழந்தையினுடைய கண்டுபிடிப்பு சுதந்திரமாக விடுகின்ற போது தான் இருக்கிறது. ஆகவே நிகழ்காலத்திலே நீ என்ன ஆகப் போகிறாய் என்று கேட்பதை விட இந்த நிகழ்காலத்தை அனுபவிக்க விடுங்கள். குழந்தைகளை சுதந்திரமாக விடுங்கள். அவர்கள் விரும்பினால் பயிற்சி முகாம்களில் சேரட்டும். ஆகவே இந்த கோடையில் பயிற்சி முகாம்கள் மகிழ்ச்சியை பறிக்கிறதா இல்லது அவருடைய அறிவை வளர்க்கிறதா என்பதை விட குழந்தைகளுடைய விருப்பத்திற்கேற்ற இந்த கோடையை அனுபவிக்க விடுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.